மற்றுமோர் அண்மை செய்தி. தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் நிலையில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழக பட்ஜெட் தொடர்பாக சபாநாயகரின் ஆலோசனை குறித்தான விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். தமிழக பட்ஜெட் தொடர்பாக சபாநாயகர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் முழு நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக தான் வேளாண்மை துறையினுடைய சங்க பிரதிநிதிகளை சந்தித்து இன்று காலை வேளாண்மை துறை அமைச்சர் கருத்து கேட்பு கூட்டத்தை மேற்கொண்டார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சபாநாயகர் தலைமையில் அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சட்டப்பேரவை விதிகள் என்ன என்பது உள்ளிட்டவை குறித்து சபாநாயகர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சில எம்எல்ஏக்களுடனும் சபாநாயகர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக சென்னை மாவட்டத்தை சார்ந்த, அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய தாம்பரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த எம்எல்ஏக்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். முதல் 1 மணி நேரம் அமைச்சர்களுடனும், அதன் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் எம்எல்ஏக்களுடனும் சபாநாயகர் தலைமையில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான விதிகள் என்ன, அறிவிப்புகள் எவ்வாறு வெளியிட வேண்டும் உள்ளிட்டவை குறித்தும் விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் அந்த கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும், அதற்கான தகவல்களை எவ்வாறு சேமித்து வைக்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாகவும் விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி நந்தினி.